Hi friends, welcome to your foodie vlogs. இன்றைக்கி நாம் ஒரு சிக்கன் 65 தான் ட்ரை பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மசாலா ட்ரை பண்ணும்போது சிக்கன் 65 சூப்பராக வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக அழகாக வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, காரத்துக்கு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிர் சேர்க்கும்போது இந்த 65ஓட சுவையே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 65 மசாலா கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி கலர் எடுத்துக்கலாம். எல்லா மசாலா சேர்த்து ஒன்றா கலந்து எடுத்துக்கிட்டு நாம் இன்றைக்கி 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கோம். அதை நம்ம இந்த மசாலா கூட கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கிளறி விட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம் வாங்க. 1/2 hour கழித்து நாம் எண்ணெய் ரெடி பண்ணி எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த கலந்த மசாலாக்களை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பாருங்கள் எப்படி போட்டிருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒன்றோட ஒன்று மசாலா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சம் மிளகு தட்டி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கபாப் சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.